விரதங்களில் ரொம்ப முக்கியமானது ஏகாதசி விரதம். அதுவும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி மோட்சத்திற்கான ஏகாதசியாக போற்றப்படுது. இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்ற நிகழ்வு நடக்கும். அந்த வாசல் வழியாக வெளியே வந்தால் மோட்சத்தை அடையலாம் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி இந்த வருஷம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தா 23/12/2023 அன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுது. இந்த ஏகாதசி எப்படி தோன்றுச்சுன்ற ஒரு புராண கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கதையை கேட்க போகிறது உங்கள் ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனலில். நான் உங்கள் சசி. வாங்க ஏகாதசி தோன்றிய கதையை பார்ப்போம். கிரேதா யுகத்தில் நதிஜெஸ் அப்படின்ற ஒரு மகா அசுரன் இருந்தான். அவனுக்கு முரண் அப்படின்னு ஒரு மகன் பிறந்தான். அவன் கடுந்தவத்தால் மிக பெரும் சக்திகளை பெற்று தேவர்களையும் மக்களையும் சகல ஜீவராசிகளையும் துன்புறுத்துறாரு. அதனால் தேவர்களும் முனிவர்களும் போயிட்டு விஷ்ணுவிட்ட முறையிடுறாங்க. அவரும் முரண் முன்பாக தோன்றி உன் தவறுகளுக்காக நீ வருந்துவாய் அப்படின்னு கூறி அவரோட கடும் யுத்தம் செய்தார். ஆனால் அவனை அழிக்க முடியவே இல்லை. அப்போது தான் முரனோட அழிவு ஒரு பெண்ணால் தான் ஏற்படும் அப்படின்றத விஷ்ணு அறிந்தார். எனவே அவர் ஹிமாவதி அப்படின்ற ஒரு குகையில் போய் யோக நித்திரையில் ஆழ்ந்தார். அந்த நேரத்தில் விஷ்ணுவோட உடலில் இருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள். அவள் முரனோடு போரிட்டு அவனை எரித்து கொன்றாள். முரனோட போரிட்ட விஷ்ணுவிடம் இருந்து 11வது நாள் தோன்றியதால் அந்த பெண்ணுக்கு ஏகாதசி அப்படின்னு விஷ்ணு பேர் வைத்தார். அவளிடம் விஷ்ணு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏகாதசி முரணை அழித்து இந்த தினத்தில் யார் உங்களது பெயரை சொல்லி கொண்டாடுறாங்களோ விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் மோட்சத்தை அருள வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாள். அந்த விதமே விஷ்ணுவும் அருளினார். அதனால தான் ஏகாதசியும் அந்த நாளில் இருக்கும் விரதமும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது.